ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். ஆடி 2வது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு என்னுடைய வழிபாட்டு முறை எப்படி இருந்தது அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க. ஆடி மாதத்தில் 5 வெள்ளிக்கிழமைகளில் இது 2வது வெள்ளிக்கிழமைங்க. அதோடு சேர்த்து தேய்பிறை சஷ்டியும் வந்திருக்குங்க. நம்மளுடைய கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாமே தேய்ந்து போகணும் அப்படின்னு வேண்டி முருகப்பெருமானுக்காக இருக்க வேண்டிய விரதம் சஷ்டி விரதங்க. சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் குழந்தை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் வெள்ளிக்கிழமையில் இந்த சஷ்டி தேய்பிறை சஷ்டி வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷங்க. இப்போ பூஜை ரூம்லாம் நல்லா நீட் பண்ணிவிட்டு இப்போ முருகப்பெருமானுக்கும் வேலுக்கும் மகாலட்சுமி தாயாரையும் பெருமாளுக்கும் அபிஷேகம் பண்ணிக்கிறேங்க. ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, நீங்கள் முருகருக்கு பால் வச்சு பார்த்துருக்கீங்களா, அவர் குடிச்சிருக்கிறாரா அப்படின்னு சொல்லி. ஃபஸ்ட் டைம் நான் முருகருக்கு பால் வச்சு பார்க்குறேங்க. இது எந்த அளவுக்கு இது கரெக்டாக இருக்குது எனக்கு தெரியல. நீங்களே சொல்லுங்கள். எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, கண்டிப்பாக அவர் எடுக்கிறது எனக்கு நல்லாவே ஃபீல் ஆகுதுங்க. ரொம்ப குட்டியோண்டு சிலை அப்படின்றதுனால ரொம்ப அழுத்தமாக பிடிக்க முடியல. நான் வைக்கிறேன், கீழே போகிறதும் நிஜம்தான். ஆனால் எடுக்கிறது எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். அதே மாதிரி பெருமாளுக்கும் நான் கொடுத்துக்கிறேன். அபிஷேக பாலே கொஞ்சம் எடுத்து கொடுத்து பார்க்குறேங்க. நீங்களே பார்த்துட்டு இது எப்படி இருந்தது, உண்மையா இல்லையா அப்படின்றத நீங்கள் தான் எனக்கு சொல்லணுங்க. இந்த ஆடி 2வது வெள்ளிக்கிழமை அம்மனை இந்த நேரத்தில் நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு கேட்டது கிடைக்குங்க. ஆடி மாதம் அப்படின்றது மனுஷங்க தங்களோட கர்மாக்களை குறைப்பதற்கான மாதம் அப்படின்னே சொல்லலாங்க. அதனால தான் இந்த மாதத்தில் விரதம் இருந்து பக்தியோடு வழிபட்டோம் அப்படின்னா கேட்ட வரங்கள் கிடைக்கும் அப்படின்றதும் ஒரு ஐதீகங்க. வாழ்க்கை வளமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வருஷம் ஆடி மாதம் ரொம்ப சிறப்புக்குரிய மாதமாக அமைஞ்சிருக்குங்க. காரணம், ஆடி முதல் வெள்ளியானது சுக்கிரவார பிரதோஷத்துடன் இணைந்து வந்ததுங்க. ஆடி முதல் ஞாயிறு ஆடி தபசு நாளான ஆடி பௌர்ணமியோடு இணைஞ்சு வந்திருக்குங்க. இப்போ மகாலட்சுமி தாயாருக்கும் நான் கொடுத்து பார்க்குறேங்க. எனக்கு ஃபீல் ஆனது உண்மையான ஃபீல் அப்படின்னா, முருகப்பெருமானுடைய விக்கிரகமும் மகாலட்சுமி தாயாரோட விக்கிரகமும் கொஞ்சம் எடுத்துக்கிட்ட மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. பெருமாளுக்கு வைக்கும்போது கொஞ்சம் கீழே போன மாதிரி தாங்க இருந்தது. எப்படி இருந்தது அப்படின்றத நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். மறுபடியுமே நான் முருகப்பெருமானுக்கு கொடுத்து பார்க்குறேங்க. கீழே போகிறதும் நிஜம்தான். ஆனால் அதை லைட்டாக எடுக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனால் வராகி அம்மன் மாதிரி டக்குன்னு எடுக்கிற மாதிரிலாம் இல்லைங்க. ஆனால் எடுக்கிறது உண்மை தான். நீங்கள் சொல்லுங்கள். இப்போ கொடுத்துட்டு அதே பாலில் மறுபடியும் அபிஷேகம் பண்ணிக்கிறேங்க. ஒரே அபிஷேகம் தான் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே நான் சொல்கிறது தாங்க, பெண் தெய்வங்களுக்கு நம்ம மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் அபிஷேகம் பண்ணலாம். ஆனால் ஆண் தெய்வங்களுக்கு பால், பன்னீர், சந்தனம், விபூதி இந்த மாதிரி பொருட்களை வச்சு நம்ம அபிஷேகம் பண்ணலாங்க. நான் இவங்க 2 பேரையும் ஒன்றா உட்கார வச்சுருக்கிறேன் அப்படின்றதுனால பால் அபிஷேகம் மட்டும் பண்ணிவிட்டு அலங்காரம் பண்ணிக்கலாங்க. ஆடி முதல் வெள்ளி போலவே ஆடி 2வது வெள்ளியும் குழந்தை வரம் தரும் முருகப்பெருமானுக்குரிய தேய்பிறை சஷ்டியோட இணைஞ்சு வந்திருக்குங்க. அதுபோல் ஆடி 2வது செவ்வாயில் ஆடி கிருத்திகை, ஆடி 3வது வெள்ளியில் மாத சிவராத்திரி, ஆடி 4வது வெள்ளியில் கருட மற்றும் நாகப்பஞ்சமி, ஆடி 5வது கடைசி வெள்ளியில் வரலட்சுமி விரதம் அப்படின்னு 2 மடங்கு பலன் தரும் நாட்களாக அமைந்து வருவதால் இந்த வருஷம் ஆடி மாதத்தோட அனைத்து நாட்களுமே தவற விடக்கூடாத நாட்களாக நமக்கு அமைஞ்சிருக்கிறது ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாங்க. ஆடி மாதத்தில் மொத்தம் 5 வெள்ளிக்கிழமைகள் இந்த ஆண்டு வருதுங்க. ஆடி முதல் வெள்ளிக்கிழமை சுக்கிரவார பிரதோஷத்தோடு வந்தது ஒரு சிறப்பு. அதே போல் ஆடி 2வது வெள்ளிக்கிழமை இன்றைக்கி தேய்பிறை சஷ்டி, முருகப்பெருமானுக்குரிய தேய்பிறை சஷ்டியோட சேர்ந்தே வந்திருக்குங்க. முருகப்பெருமானுக்குரிய திதியான தேய்பிறை சஷ்டி பிரச்சனைகளை தேய வைப்பதற்கான ஒரு அற்புதமான நாளுங்க. அதனால் இந்த நாளில் அம்மன் வழிபாட்டோட முருகப்பெருமானையும் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதுங்க. மகாலட்சுமி தாயார், பெருமாள், முருகப்பெருமான், வேலுக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணி அழகாக தொடச்சிட்டு ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு, இப்போது நாம் எப்போவுமே அபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் நிறைய வீடியோவில் சொல்கிறது தாங்க, முதல்ல நிலவாசலில் தீபமோ இல்லை சாம்பிராணியோ ஏற்றி வச்சுட்டு குலதெய்வத்தையும் நம்ம இஷ்ட தெய்வத்தையும் மனசார வணங்கிட்டு அதுக்கப்புறம் பூஜை அறையில் இருக்கிற எல்லா தீபங்களையும் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அபிஷேகம் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணணும். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தான். அதே மாதிரி தாங்க நானும் நிலவாசலில் தீபம் ஏற்றி வச்சுட்டு மேலே இருக்கிற எல்லா தீபத்தையும் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா தாங்க அபிஷேகம் பண்ணேன். அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அலங்காரம் பண்ணிக்கிறேங்க.
மகாலட்சுமி தாயாருக்கும், முருகர் ஃபோட்டோக்கு, விநாயகருக்கு, குலதெய்வத்துக்கு இந்த மாதிரி எல்லாருக்குமே மல்லிப்பூவினால அலங்காரம் பண்ணிவிட்டு நம்ம அபிஷேகம் பண்ணி வச்சுருக்கிற முருகர் சிலைக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் நல்லா ஜவ்வாது அத்தர் போட்டு நல்லா அப்ளை பண்ணிடுறேங்க. நல்லா கமகமகமன்னு வாசம் இருக்கிற இடத்துல, நல்ல வாசம் இருக்கிற இடத்துல தெய்வங்கள் குடிக்கொள்ளும். நமக்கும் வந்து ஒரு நல்ல ஃபீல் கிடைக்குங்க. இப்போ வந்து சந்தனம், குங்குமம் அழகாக வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு இவங்கள வந்து அவங்கவுங்க இடத்துல உட்கார வச்சிடலாங்க. முருகப்பெருமான் ஃபோட்டோக்கு கீழே முருகர் சிலையும் வேலும் வைக்கிறேன். அது பக்கத்திலே வந்து மகாலட்சுமி தாயார் அதோட பெருமாள் தம்பதி சமேதரராக வச்சிடுறாங்க. வச்சுட்டு இவங்களையும் அலங்காரம் பண்ணிக்கலாங்க. மகாலட்சுமி தாயாரோட பாதத்தை வந்து மகாலட்சுமி தாயார் சிலைக்கு முன்னாடி வச்சுருக்குறேங்க. குலதெய்வ சொம்பு பக்கத்தில் வச்சுருக்கேங்க. இந்த ஆடி மாதம் ஃபுல்லாகவே நம்ம குலதெய்வத்தை மனசார வணங்கணுங்க. இந்த குலதெய்வத்தை இந்த மாதத்தில் வணங்கும் போது இதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது அவங்கள வணங்காமல் விட்டுருந்தா கூட இந்த மாதத்தில் அவங்கள முறைப்படி வணங்கும்போது கண்டிப்பாக வந்து அவங்க நம்ம வீட்டுக்கு வந்து இந்த மாதம் ஃபுல்லாகவே நம்ம வீட்டிலேயே தங்கியிருப்பாங்க அப்படின்றதும் ஒரு ஐதீகங்க. இப்போ வந்து அழகாக மல்லிப்பூனால் அலங்காரம் பண்ணிக்கலாங்க. இந்த ஆடி 2வது வெள்ளியில் வழிபட வேண்டிய அம்மன் வடிவம். அம்மனோட பலவிதமான ரூபங்களில் ஒன்று தான் காமாட்சி அம்மன். பலருக்கும் இஷ்ட தெய்வமாக இருக்கும் அன்னை காமாட்சி, துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி ஆகிய 3 சக்திகள் ஒன்றாக இணைந்த வடிவமாக கருதப்படுறாங்க. காஞ்சிபுரம் மாங்காடு என காமாட்சி அம்மனுக்கு பல இடங்களில் புகழ்பெற்ற ஆலயங்கள் இருக்குங்க. காமாட்சி அம்மன் பலரோட இஷ்ட தெய்வமாகவும் இருந்துட்டு வராங்க. அனைவருக்கும் தாயாக விளங்கும் காமாட்சி அம்மனை தான் ஆடி மாதத்தில் 2வது வெள்ளிக்கிழமையில் வழிபடணும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. மகாலட்சுமி தாயாரோட ஒரு அம்சம் அப்படின்னா அவங்கள காமாட்சி அம்மன் அப்படின்னே சொல்லலாங்க. குழந்தை பாக்கியத்திற்காக பல காலமாக ஏங்குறவங்க, திருமணம் நடக்கலை அப்படின்றவங்க தேய்பிறை சஷ்டியோடு சேர்ந்து வரும் ஆடி 2வது வெள்ளிக்கிழமையில் காமாட்சி அம்மனை வழிபடலாங்க. குழந்தை பாக்கியம், திருமண பாக்கியத்திற்காக ஜாதகம் பார்க்க போகிற பலரிடமும் குலதெய்வ வழிபாடு செய்ய சொல்லி பரிகாரம் சொல்லுவாங்க. குலதெய்வத்தோட அருள் இல்லாததே இத்தகைய பிரச்சனைகள் ஏற்பட காரணம் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஆனால் பலருக்கும் குலதெய்வம் எதுன்னே தெரியாததுனால தங்களோட குறை தீர எந்த தெய்வத்தை வழிபடுவது அப்படின்னு தெரியாமல் இருக்கிறவங்க அன்னை காமாட்சியை குலதெய்வமாக நினைத்து வழிபடலாங்க. ஆடி 2வது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எப்பவும் போல் காலையில் எழுந்து குளிச்சுட்டு விரதத்தை தொடங்கிடலாங்க. முழு உபவாசமாக இருக்க முடியாதவங்க பால் மற்றும் பழம் சாப்பிட்டோம், இல்லாட்டி ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டோ விரதம் இருக்கலாம். அன்றைய தினம் 6 மணிலேருந்து 9 மணி வரையிலான நேரம் அம்பிகை வழிபட ஏற்ற நேரங்க. பொதுவாகவே வெள்ளிக்கிழமை வழிபாடு அப்படின்னா மாலை 6 மணிக்கு மேலே வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா அந்த நேரத்தில் மகாலட்சுமி தாயார் வீடு தேடி வருவாங்க அப்படின்னு நம்பப்படுதுங்க. அதுவும் குறிப்பாக ஆடி மாதத்தில் மாலை 6 மணிக்கு மேலே வழிபாடு செய்வது நமக்கு பல மடங்கு நன்மையை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. எப்பவும் போல் காலையில் சுக்கிர தீபம் ஏற்றுறவங்க சுக்கிர தீபம் ஏற்றிட்டு மாலை நேரம் வழிபாடு செய்கிறது, அதாவது 6 மணிக்கு மேலே மகாலட்சுமி தாயார் பூஜை செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. உங்ககிட்ட மகாலட்சுமி தாயார் ஃபோட்டோ இருந்தது இல்லை சிலை இருந்தது அப்படின்னா நீங்கள் சிலை இருந்தால் அபிஷேகம் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ இருந்தால் நல்லா தொடச்சிட்டு நல்லா வாசனை, மகாலட்சுமி தாயாருக்கு தாமரை பூ ரொம்ப பிடிக்கும், அதோட வந்து மல்லிப்பூ வந்து ரொம்ப பிடிக்குங்க. என்ன பூக்கள் கிடைக்குதோ அந்த பூக்களை கொண்டு அலங்காரம் பண்ணிக்கலாங்க. இந்த பரிகாரம் சித்தர்கள் சொன்ன தாந்திரிக பரிகாரத்தை தொடர்ந்து நான் செஞ்சுக்கிட்டே வரேங்க. நான் வந்து இதை காலையில் செய்யலைங்க, சுக்கிரவாரையில் தீபம் மட்டும்தான் ஏற்றினேன். அப்போ வந்து லெமன் வாங்கிட்டு வரலைங்க. அதனால் இப்போ மாலை நேரத்தில் இந்த வழிபாடை நான் செஞ்சுக்கிறேங்க. எப்பவும் போல் சுத்தமான தண்ணி, ஒரு 5 கிராம்பு, வெட்டி வேறு, ₹1 நாணயம், பச்சை கற்பூரம், ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிற ஒரு லெமனுங்க. பொதுவாகவே லெமனை தண்ணியில் போட்டு வைக்கும்போது வீட்டில் இருக்கிற அந்த கெட்ட சக்தியெல்லாம் போயிடும், நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் வந்து அது வந்து வெளியேற்றிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பூஜை ரூமில் அதோட வாசனை நிறைந்த பூக்களோடு சேர்த்து போட்டு வைக்கும்போது பண வரவில் நல்ல மாற்றங்கள் தெரியுங்க. நான் மாலை நேரத்தில் தொடர்ந்து முப்பெரும் தேவரை வரவேற்க முப்பெரும் தீபம் நான் ஏற்றிட்டு வரேங்க. அதை தொடர்ந்து நான் ஏற்றிட்டு வரேன். இத்தனை வாரம் தான் அப்படின்னு நான் கணக்கு வச்சுக்கலங்க. சில விஷயங்கள்லாம் வந்து இத்தனை வாரம் தான் செய்யணும் அப்படின்னு நான் கணக்கு வைக்காமல் தொடர்ந்து இந்த பரிகாரத்தை எனக்கு சொன்னதுலேருந்து தொடர்ந்து நான் செஞ்சுக்கிட்டே வரேன். எத்தனாவது வாரம் அப்படின்னு எனக்கு கணக்கு தெரியலங்க. நீங்கள் எத்தனை பேர் இந்த தீபத்தை ஏற்றுறீங்க அப்படின்றத என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. வெள்ளிக்கிழமை தோறும் இந்த ஆடி மாதத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பஞ்சகவ்ய தீபம் ஏற்றிக்கிறேங்க. இந்த பஞ்சகவ்ய தீபம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த தீபத்தை ஏற்றுனா நம்ம கணபதி ஹோமம் போட்டால் என்ன பலன் கிடைக்குமோ அதே பலன் கிடைக்குங்க. முப்பெரும் தேவியரை வரவேற்பதற்காக ஒரே அகல் விளக்கில் 3 திரி போட்டு நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏற்றிக்கிறேங்க. 3 திரி, ஒன்று வந்து மஞ்சள் கலர் திரி,
பச்சை கலர் திரி எனக்கு இன்றைக்கி காலி ஆகிடுச்சுங்க. அதனால் வெள்ளை கலர் திரி, சிவப்பு கலர் திரி 3 கலர் திரி போட்டு தீபம் ஏற்றிக்கிறேங்க. அதே மாதிரி பஞ்சகவ்ய விளக்கில் எப்பொழுதுமே நம்ம நெய் விட்டு தான் வந்து அந்த தீபத்தை ஏற்றணுங்க. அதனால் கொஞ்சம் நெய் விட்டு அதுலேயும் திரி போட்டு தீபம் ஏற்றிக்கிறேங்க. இந்த தீபத்தை நம்ம இந்த ஆடி மாதம் ஃபுல்லாகவே வாரம் வெள்ளிக்கிழமையோ இல்லை செவ்வாய்க்கிழமையிலோ இந்த தீபத்தை, அதாவது பஞ்சகவ்ய தீபத்தை நம்ம ஏற்றிட்டு வரும்போது நல்ல மாற்றங்கள் கிடைக்குங்க. நெய்வேத்தியமாக வந்து இந்த ஆடி மாதம் ஃபுல்லாகவே இனிப்பு பொருளை வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏற்கனவே நான் வீடியோலையும் சொல்லியிருக்கேங்க. ஒரு சாக்லேட் வந்து ஒரு பேக்கெட் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு கூட நம்ம தீபம் ஏற்றும் போதெல்லாம் அந்த சாக்லேட் வச்சுட்டு நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு அந்த சாக்லேட்டை வந்து பக்கத்தில் குழந்தைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கலாம். குழந்தைகள் இல்லாத பட்சத்தில் அதை வந்து நாமளே சாப்பிட்டுக்கலாங்க. இன்றைக்கி நெய்வேத்தியமாக நான் என்ன வச்சுருக்கிறேன் அப்படின்னா, சேமியா பாயசம் வச்சுருக்குறேங்க. பால் பாயசம் வச்சுட்டு ஸ்வீட் வந்து ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேங்க. நேற்று கொஞ்சம் வச்சேன், இன்றைக்கி கொஞ்சம் வச்சுக்கிறேங்க. இதுதான் இன்றைக்கி நெய்வேத்தியமாக வைக்கிறேன். வெத்தலை பாக்கும் எனக்கு கிடைக்கலைங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க வெத்தலை பாக்கு வந்து காய வச்சு போடக்கூடாது, யாராவது போட்டுக்கிறவங்க இருந்தால் தான் நீ வெத்தலை பாக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு இங்கே பக்கத்தில் யாரும் வெத்தலை பாக்கு போடுறவங்க இல்லைங்க. அது வந்து நான் மாடும் சாப்பிட மாட்டேங்குது, மாடும் இங்கே வர மாட்டேங்குது, காய வச்சு போடுற மாதிரி தான் இருக்குது. ஸோ செவ்வாய்க்கிழமையில மட்டுமே நம்ம வெத்தலை பாக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணிக்கிறேங்க. பார்க்கலாங்க. இப்போ எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு இந்த முப்பெரும் தேவரை வரவேற்பதற்கான தீபத்தை ஏற்றிக்கும் போது ஓம் பூர்புவஸ்வக தத்சவதூர்வரேண்யம் வர்கோ தேவஸ்ய தீமகி தியோயோன பிரச்சோதயாத் அப்படின்ற அந்த மந்திரத்தை சொல்லி தீபம் ஏற்றிக்கிறேங்க. பஞ்சகவிய தீபம் ஏற்றும் போதும் மனசார வேண்டிக்கிட்டு என் வீட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் போயிட்டு இந்த வீடு எப்பவுமே சுபிக்ஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவான எண்ணத்தோடு தான் இந்த தீபத்தை நாம் ஏற்றணுங்க. இந்த தீப ஒளியில் முப்பெரும் தெய்வங்கள் வீற்றிருப்பதாக நினச்சிட்டு நமக்கு என்ன தேவை இருக்கோ நம்ம அந்த தீபத்தை பார்த்து சொல்லலாங்க. குங்குமம் அர்ச்சனை பண்ணிக்கலாம், மஞ்சளால் அர்ச்சனை பண்ணிக்கலாம். நான் வந்து வெள்ளி காயின் வச்சுருக்குறேங்க. 8 அஷ்டலக்ஷ்மி காயின் வச்சுருக்கேன். அந்த காயின் வச்சு தாங்க அர்ச்சனை பண்ணிக்கிறேன். ஒரு 27 தரம் நான் மகாலட்சுமி தாயாருக்கு அர்ச்சனை பண்ணிக்கிறேங்க. அதோட கொஞ்சம் பூக்களால் முதல்ல வந்து விநாயகர் பெருமானை இந்த பூஜை நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லி விநாயகர் பெருமானையும் குலதெய்வத்தையும் மனசார வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் பூக்களால் அர்ச்சனை பண்ணிவிட்டு வெள்ளி காயின் ஒரு 8 காயின் இருக்குது பார்த்திங்களா, அந்த காயின் கொண்டும் அர்ச்சனை பண்ணிக்கிறேங்க. நம்ம வந்து வெள்ளி காயின் வச்சு அர்ச்சனை பண்ணும்போது அதுக்கு வந்து பலன் அதிகமாக கிடைக்கும். ஏன்னா வெள்ளியில் வந்து எந்த ஒரு தோஷமுமே தாங்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வெள்ளி விளக்கு ஒவ்வொரு பூஜை அறையிலும் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாராலையும் இப்போ விற்கிற விலையில் வெள்ளி வாங்க முடியாதுங்க. என்னாலே வெள்ளி விளக்கு வாங்க முடியலைங்க. நானும் வாங்கணும்னு நினைக்கிறேன். கடவுள் எனக்கு எப்போ அந்த பிராப்தம் கொடுப்பாங்கன்னு தெரியல. அதனால் 8 காயின் வாங்கி வச்சுருக்குறேங்க. அந்த காயினை தான் ஒவ்வொரு காயினாக அதையே தொடர்ந்து நம்ம 108 தரம் கூட அதே காயினை நம்ம மாற்றி மாற்றி அர்ச்சனை பண்ணிக்கலாங்க. ஒரு காயினையே திரும்ப திரும்ப கூட நம்ம அர்ச்சனை பண்ணிக்கலாம். அந்த வெள்ளி காயின் அப்படின்றது நமக்கு பல மடங்கு நன்மையை பெற்றுத்தருங்க. வெள்ளி அப்படின்றது சுக்கிர பகவானுக்கும் சரி மகாலட்சுமி தாயாருக்கும் ரொம்ப பிடித்தமான உலோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வெள்ளி காயின் வச்சும் அழகாக ஒரு 27 தரம் மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கிறேங்க. செல்வம் சேரணும், மகாலட்சுமியோட அருள் கிடைக்கணும், வீட்டில் தங்கம் சேரணும் அப்படின்றவங்க ஆடி 2வது வெள்ளியில் மகாலட்சுமி அம்சமாக இருக்கும் பொருட்களை வச்சு அதுக்கும் பூஜை செய்து வழிபடலாங்க. மகாலட்சுமி அம்சம் நிறைந்த பொருட்களில் முக்கியமானது அப்படின்னா வெள்ளிங்க. எல்லாராலையும் வெள்ளி வாங்க முடியாது, அதை நான் ஒத்துக்கிறேங்க. நீங்கள் ஒரு 100 ரூபா கொடுத்து ஒரே ஒரு வெள்ளி காயினாவது பூஜை ரூமில் வாங்கி வைக்கிறது நல்ல பலனை தருங்க. வெள்ளி காயின் ஒரு காயின் நம்ம பூஜை அறையில் இருந்தால் கூட வீட்டில் எந்த தோஷமும் தாங்காது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. கொஞ்சம் காசு சேர்த்து வச்சு ஒரு 100 ரூபா இருக்குங்க. ஒரு காயின் வந்து ஒரு 100 ரூபா இருக்கும். ஒரு எப்போ காசுலாம் உங்களுக்கு சேருதோ அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளி காயின் மட்டும் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு 5 காயினாவது வீட்டில் வாங்கி வச்சுக்கிறது நல்ல பலனை தருங்க. இப்போ வந்து அர்ச்சனையெல்லாம் பண்ணிவிட்டு மனசார என்னுடைய வேண்டுதலை முருகப்பெருமான்கிட்டேயும் அதோட வந்து மகாலட்சுமி தாயார்கிட்டையும் வச்சுட்டு நம்ம இன்றைக்கி வந்து கந்த சஷ்டி கவசம் தொடர்ந்து நான் படிச்சுட்டே வரேங்க. காலையில் ஒரு தரம் படித்தேன், மாலையில் ஒரு தரம் படிச்சுக்கிறேங்க. அதோடு இன்றைக்கி இந்த தேய்பிறை சஷ்டியில் முக்கியமாக நாம் சொல்ல வேண்டிய முருகப்பெருமானோட ஒரு மந்திரம் அகத்திய மகாமுனிவர் அருளிய இந்த ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரம் ஓம் முருகா குரு முருகா அருள் முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே சண்முகனே சடாக்ஷரனே என் நாவிலும் மனதிலும் நின்று காக்க ஓம் ஹைம் ரீம் வேல் காக்க ஸ்வாகா அப்படின்ற மந்திரத்தை கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு தரமாவது நீங்கள் சொல்லியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன்.
சொல்லலைன்னா நீங்கள் அடுத்த செவ்வாய்க்கிழமையாவது இந்த மந்திரத்தை ஒரு தரம் சொல்லி நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கோங்க. நம்ம ஏதாவது ஒரு முக்கியமான விஷயமா வெளியே போகிறோம் அப்படின்னா நம்ம வேல் காக்க சுவாகா அப்படின்ற மந்திரத்தை சொல்லும்போது அந்த வேல் வந்து நம்மளை காக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. நம்மளுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வரப்போகுது அப்படின்னா அந்த வேல் முன்னின்று நம்மளை காக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதுக்கு தான் வேல் காக்க சுவாகா அப்படின்னு சொல்லணும். முழு மந்திரத்தையும் சொல்கிறது நல்ல பலன் கிடைக்கும். முழு மந்திரமும் சொல்ல முடியாது அப்படின்றவங்க வேல் காக்க சுவாகா அப்படின்ற மந்திரத்தை சொல்லலாங்க. இப்போ வந்து தீப தூப ஆராதனையெல்லாம் காமிச்சிட்டு நெய்வேத்தியமும் காமிச்சிட்டு என்னுடைய பூஜையை வந்து இன்றைக்கி நல்லபடியாக நிறைவு செஞ்சுக்கிறேங்க. பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம நெய்வேத்தியமாக வச்ச பொருளை பக்கத்தில் பெண் குழந்தைகள் இருந்தால் அவங்களுக்கு கொடுக்கலாம். அவங்களுக்கு பிடித்தமான ஏதாவது ஒரு பொருளை வாங்கி கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னா மகாலட்சுமியோட அருளை பெறுவதற்கான ஒரு வழிங்க. சின்ன குழந்தைகளுக்கு நாம் வாங்கி கொடுக்கும்போது அந்த மகாலட்சுமி தாயாரே அந்த குழந்தை வடிவில் வந்து வாங்கிப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. பொதுவாக ஆடி மாதத்தில் பிரச்சனை தீரணும் அப்படின்னு அம்பிகை வழிபடுறவங்க காலையில் வழிபடுறதை விட மாலை நேரத்தில் அம்பிகையை வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க. ஏன்னா வாழ்க்கையில் பலவிதமான துன்பங்களை தரக்கூடிய இருள் கிரகங்களை ஓட்டக்கூடியவள் யாருன்னா அம்பிகை தாங்க. அதனால தான் அவளுக்கு உகந்த வழிபாட்டு நேரமாக மாலை நேரமே கருதப்படுதுங்க. மாலை 6 மணிக்கு மேலே 9 மணிக்குள்ளே இந்த வழிபாட்டை செஞ்சுக்கலாங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்கள் உங்களுக்கு வேலைக்கு போகிறீங்க 6 மணிக்கு செய்ய முடியலன்னா 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே, அதாவது 9 மணிக்குள்ளே பூஜையை முடிச்சிடுங்க. 9 மணிக்கு மேலே வீட்டில் வந்து நம்ம எந்த பூஜையுமே செய்யக்கூடாதுங்க. அது வந்து வராகியம்மன் பூஜையாக இருந்தாலும் சரி, எந்த பூஜையாக இருந்தாலும் சரி, நாம் வந்து 9 மணிக்கு மேலே செய்கிறத தவிர்த்துடலாங்க. இந்த பஞ்சகவ்ய விளக்கு முழுசுமாக எரிஞ்சிடுச்சுங்க. இந்த சாம்பலை வந்து நம்ம திருநீரில் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். ஆனால் இது எந்த அளவுக்கு ஒரிஜினல் அப்படின்னு எனக்கு தெரியலங்க. நான் வந்து அதை வந்து வெளியே தான் எடுத்து போட்டுறேன். நான் எதுக்கும் யூஸ் பண்ணிக்கிறது இல்லைங்க. இன்றைக்கி என்னுடைய பூஜை வழிபாட்டு முறைகள் எப்படி இருந்தது அப்படின்றத கண்டிப்பாக என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர் அண்ட் பாய்.